சரி, அடுத்த தகவல். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்றத ஆரம்பித்ததே நான் வீடியோ கேம்ஸுக்காக தான். ஓகே, அதனால் நம்ம இந்த வாரத்தில் ஒரு வீடியோ கேமை புக் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையணும். அப்போனா தான் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல். ஆல்ரெடி எர்த்தை பொறுத்த வரைக்கும் 200 நாடு அப்படின்றத நான் ஒரு அமைச்சிருக்கேன். அந்த 200 நாட்டுலேயுமே அவங்கவுங்க நிர்வகிச்சிக்கணும். இன்னொரு நாட்டுக்கு கண்டிப்பாக உதவ மாட்டாங்க. ஓகே, அந்த 200 நாட்டுக்குமே தேவையான மிலிட்ரி, காவல்துறை மற்றும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அவங்கவுங்க தனி நிலையில் தோது பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, அதனால் தமிழ்நாடு அப்படின்றது தற்சார்பு நிலையில் தான் இயங்கணும். கிங்டம் அமையிறப்போ இங்கே நார்த் இந்தியாவில் ஆதரவு கொடுப்பாங்க, இந்த பக்கம் ஆதரவு கொடுப்பாங்க. யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க தான் நிர்வகிக்கணும். ஓகே, என்னோடய பொறுப்பு என்னவோ, என்னுடைய தகவல் என்னவோ, என்னுடைய பணி என்னவோ அதை நான் கரெக்டாக செஞ்சுருவேன். ஓகே, மற்றபடி நீங்கள் தான் தோது பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் தோது பார்க்கல அப்படின்னா போர் நடக்கும், அடிமைப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதைப்படுத்துவாங்க. சோத்துக்கே நீங்கள் சிங்கி அடிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா நரக வேதனை நீங்கள் வாழும்போது அனுபவிக்கணும். இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விதத்துலையும் பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே தோதாகும். ஓகே, சரி, அடுத்து என்னுடைய பாதை அப்படின்றது தனித்துவம். என்னோடய பாதையில் பயணிக்கிறதுக்கு எனக்கு நிறையா விஷயம் தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி தோதாக அமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா தோதான விஷயத்த நான் அமைச்சு கொடுப்பேன். எனக்கு எதுவும் தோதாகலைன்னா உங்களுக்கு எதுவும் தோதாகாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக எர்த்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா 3ஆம் உலக போர் தான் ஸ்டேட்டஸாக இருக்குது. அதை தவிர்த்துட்டு அதுக்கு மாற்று தீர்வாக சொர்க்கமாக அமைக்கணும். அதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு தேவை அப்படின்னா நிறைய விஷயம் தோதாகணும். ஓகே, சரி, அடுத்த தகவல். அட்லஸ் நெட்வொர்க் டிஸ்கஷன். அட்லஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு வெண்ணெய் தடவினா தான் அவர் வேலை செய்வான் அப்படின்றாரு. அதாவது கேஷ் டெபாசிட் கொடுத்து அவர் கொஞ்சிகிட்டு இருந்தால் தான் தோதாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரிதான், ஆனால் அதெல்லாம் தோதாகாது. ஓகே, அதனால் அட்லஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நபர் வேலைக்கு தேவை. அவங்களால தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது அவசியம். ஏன்னா மற்ற செக்யூரிட்டியெல்லாம் ஓரளவு ஓகே தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய நிலைக்கு தோதாவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் நிறையா எரர் ஏற்பட்டுருச்சு, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னாலும் தோதாகாது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக இந்த சேட்டலைட்டு, இந்த 5G, இந்த 6G, 7G, 8G, 9G, 10G, இந்த நெட்வொர்க்கு மொத்தத்தில் இந்த டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாமே நிறையா நாடு வந்துட்டு டெவலப் ஆகியிருக்காங்க. ஓகே, ஜப்பான்லாம் ஒரு குழந்த 5 வயசுலேயே கார் ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சில ஸ்கூலில் எல்லாமே டிரைவிங் லைசன்ஸு அந்த ஸ்கூல்லே எடுத்து கொடுத்துருவாங்க. சில ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூலும் இருக்கும், அங்கேயே நீச்சல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அங்கேயே குக்கிங் கிளாஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நாடும் இருக்குது. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் நீங்கள் இன்னும் புரியல, யதார்த்தத்தையே வறுமை நாடு. அதனால் இந்த ஒரு நிலையோட நாட்டோட கான்செப்ட் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் தோது பார்க்கறதுனால அப்படி தான் தெரியும். ஆனால் வல்லரசு நாட்டெலாம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் வாழ்கிறதுன்றது ஒரு அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, அதனால் அப்ரா கண்டிஷன் நம்ம தோது பார்த்தா தான் என்னுடைய நாடும் கொஞ்சம் ஓரளவு வல்லரசு நாடாக மாறும். ஓகே, அதனால் என்னுடைய பதத்தில் தான் நான் இயங்கலான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாம் தோதும் அமைச்சிக்குவேன். ஓகே, ஒருவேளை நானும் நாகரிகமாக தான் நடந்துக்குவேன். எனக்கு யாரெல்லாம் உதவலை, எனக்கெல்லாம் யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்குது. எனக்கு யாரெல்லாம் தோதாக இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நன்மை கிடைக்கும். எனக்கெல்லாம் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விளைவு தான் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் ஏன் எல்ஐசி காசு கொடுக்கணும், நான் ஏன் உங்களை கேர் செஞ்சுக்கணும். அவங்களெல்லாம் அதனால் எந்த வகையிலுமே கண்டுக்க மாட்டேன். எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்கீமு, ஜெயம் குரூப் கம்பெனி ஸ்கீமு, ஸ்டூடியோவில் ஸ்கீமு, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது,
நீங்கள் அறியாமல் இருந்தீங்க, அசால்ட்டாக இருந்தீங்க, தீங்கா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் தோது அமைச்சு கொடுப்பேன். நான் மட்டும் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ஓகே, எதார்த்தமான கான்செப்ட். அப்போனா தான் நிறைய விஷயம் தோதாகும். என்னை சார்ந்த ஒரு சில நபர்களை தான் நான் காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்றது தான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா எனக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஓகே, எதுக்காக நான் இந்த தகவலெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதனால் அப்போ பேசுகிறதுன்றது எனக்கு சிரமம். அதனால தான் முன்கூட்டி எல்லா தகவலும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தோது பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து யூஎஸ்ஏல அனிமேஷன் ஸ்டுடியோவில் ஒரு சில மூவிஸ் இருக்குது. அதுதான் புக் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைச்சு கொடுங்க. ஒரு பிரிண்டர் வேணும். பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா கேரளா ஸ்டுடியோவில் நிறைய புக் பண்ணலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா கரும்பு திங்கன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த கரும்பை வந்து விளைவிக்கணும், அதை வந்துட்டு விவசாயம் செய்யணும், அதை வந்துட்டு அறுவடை செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. டேரெக்டாக நாங்கள் ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறேங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உழைப்பை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க, வாமப்பை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க, காய்ச்சை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை எங்களுக்கெல்லாம். கிடக்கதெல்லாம் கிடக்கட்டுங்க, என்ன மூவியில் புக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு பிரிண்டர் வாங்கினா கூட ஒரு 15,000 வேணும். அட்லீஸ்ட் ஒரு A4 ஷீட் வாங்கினா கூட ஒரு 250 ரூபா வேணும். அட்லீஸ்ட் ஒரு பேனா வாங்கினா கூட ஒரு 10 ரூபா வேணும். அதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம மூவியில் புக் பண்ணாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் சம்பாரித்தாலுமே அவங்களாம் அந்த மாதிரி தான், தோதாக மாட்டாங்க ரியாலிட்டியாக. அதனால தான் காலதாமதம் ஏற்படுது. ஓகே, அதனால் ரியாலிட்டி லைஃப் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு சரி. ஓகே, அதனால் நம்ம பொறுமையாக காத்திருக்கிறது தான் இப்போதைக்கான ஒரு தீர்வு. சரி, நானும் ஏதாவது தோதாகிறப்ப கூப்பிட்றேன். சரி, நன்றி, வணக்கம், பாய்.